பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிதான நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், அதனுடைய 1வது வசனம். புக் ஆஃப் எக்லீசியாஸ்டிஸ் சாப்டர் 5 verse 1. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாரத்தின் இறுதி நாளுக்குள் நாம் வருவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். இப்பொழுது நாம் ஆயத்த நாளிலே காணப்படுகிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் சென்று கர்த்தரை உயர்த்துவதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. தேவனுடைய ஆலயத்திற்கு செல்வதற்கு முன்பதாக நமக்குள் தேவையான 3 முக்கியமான ஆயத்தங்களை இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாளுக்கான வார்த்தை, தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது உன் நடையை காத்துக்கொள். நம்ம எல்லாரும் ஒரு நடையோடு வர்றோம். அந்த நடை என்ன? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆலயத்திற்கு வந்து பரிசுத்தம் அடைவதல்ல, சபைக்கு வருவதற்கு முன்பதாகவே நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் வர வேண்டும். அங்கே வந்த பிற்பாடு 3 காரியங்களை செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். 1, ஆலயத்திற்கு சரியான நேரத்திற்கு வந்து அந்த முதல் 10 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் நமக்கு ஒரு ஆயத்தம் கொடுக்கப்படுகிறது. அது என்ன? நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஜீவபலியாய் கர்த்தர் ஏற்றுக்கொள்வதற்கு, அந்த பலியிலே பழுதொன்றும் இல்லாமல் அது சுத்தமாய் காணப்படுவதற்கு நம்ம சரண்டர் பண்ணி நம்மில் இருக்கிறதான அசுத்தமான சிந்தை, அசுத்தமான காரியங்களை அந்த இரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து இயேசுவின் இரத்தத்தினால நம்மை முழுவதும் கழுவிக்கொள்ளுகிறோம். அந்த நேரத்துக்கே நம்ம வந்துடணும். சிலர் தேவனுடைய ஆலயத்துக்கு அப்படி லேட்டாக வருவாங்க. லேட்டாக வந்துட்டு அவங்க சீக்கிரமாக போகணுன்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அந்த வரும்போதே நடையை காத்துக்கொள்ளணும். கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் ப்ரேயர் அதுலேயே நான் ஸ்டார்ட் பண்ணிடணும். அதில் முதல்ல என்னை நல்லா கழுவி, என் சரீரம் தான், ஆத்மா தான் ஆண்டவருக்கு அன்றைக்கி பலி, அதை நான் ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்த பிற்பாடு ஒரு 2 பாடல்கள் அல்லது 3 பாடல்கள் பாடி கர்த்தரை ஆராதிக்கிற பகுதி, அது 2வது ஆயத்தம். அதில் ஒரு நடை இருக்குது. அந்த நடையில் என்ன செய்யணும்? ஆண்டவரை நல்லா பாடி கைகளை தட்டி துதிக்கணும். எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. கை தட்டலாமா பாஸ்டர், சத்தமாக பாடலாமா பாஸ்டர், கேட்கவே வேண்டாம். நல்லா செய்யணும். அதை தான் கர்த்தர் ஆராதனை பகுதியில் நம்மை வைத்திருக்கிறார். இந்த பகுதியில் ஆண்டவர் சொல்றார், மூடர் எப்படி பலியிடுறாங்கன்னா, கர்த்தரிடத்தில் தங்களை சுத்திகரிக்காமையே பலியிடுறாங்க. அந்த பலியில் கர்த்தர் பிரியப்படலை. அது சண்டே கிறிஸ்டியன்ஸாக மாறுறாங்க. நம்ம அப்படி இல்லை. நம்ம நடையை காத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆராதனை வேளையில் இந்த பலியை ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறோம். சத்தமாக ஆராதிக்கிறோம். உங்களுக்கு பிரச்சனை, கவலை, பாரம், அந்த நேரத்தில் பிசாசை கொண்டு வந்து மைண்டில் வைப்பான். அந்த பாடுற நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் தூக்கி எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லா பாடணும். சத்தமாக பாடணும். முடிந்த வரைக்கும் பாடணும். ஆண்டவருக்கு எது திரும்ப பிடிக்கும்? இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சிந்தையோடும் நீ என்னை அன்பு கூறுன்னு சொல்கிறார்ல, அன்பு கூறுங்க, பாடுங்க. அந்த ஆராதிக்கிற வேலையில் ஆண்டவர்கிட்ட எதையுமே கேட்காதீங்க. இப்படி வேணும் ஆண்டவரே, அப்படி வேணும் ஆண்டவரே. உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரை நினைத்து நல்லா அழுது ஆராதிங்க. முழுசும் அழுது ஆராதிங்க. ஒரு சொட்டு கண்ணீர் உங்கள் கண்கள்லேருந்து ஆராதனை பகுதியில் கர்த்தரை நினைத்து வந்துட்டுனா, எஸ், யுவர் ஆஃபரிங் இஸ் அக்செப்டட். உங்கள் பலியை கர்த்தர் அங்கீகரிச்சிட்டார். 3வது, இதை 2ஐயும் செஞ்ச பிற்பாடு கர்த்தருக்கு காணிக்க செலுத்துகிற வேலையில் உங்களை நல்ல இருதயத்தில் யாரோடையாவது ஒப்புரவாகணும். எங்கேயாச்சும் மன்னிக்காமல் இருந்திருக்கிறோம், யாரையோ ஹர்ட் பண்ணிட்டோம், அது ஞாபகத்துக்கு கண்டிப்பாக வரும். அப்படி வரும்போது முதல்ல அதை செஞ்சுட்டு பிற்பாடு காணிக்கையை போடுங்க. உங்கள் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இதை செஞ்சுட்டு அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எங்கள் சபையில் கர்த்தர் கிருபையினால் ஒரு 1.5 மணி நேரம் வார்த்தையை தர்றார்.
அது தேவனுடைய இரக்கம். நல்லா கேளுங்க, நல்லா எழுதிக்கோங்க, மனதில் அந்த வார்த்தையை நிறுத்துங்க. இந்த வாரம் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை அதுதான். அதன்படி உங்களை நல்லா செவி கொடுங்க. செவி கொடுக்க சேர்வதே நலம். செவியை சாய்த்து நல்லா கேளுங்க. எந்த வார்த்தையாச்சும் உங்களை குத்துற மாதிரி, உங்களை ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஆண்டவரே இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க, இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு உங்களை முழுசும் ஒப்பு கொடுங்க. அந்த பகுதியில் கர்த்தர் உங்கள்கிட்ட கிரியை செய்து கடைசியில் ஒரு அர்ப்பணிப்பின் பகுதி வரும். அதுக்கு உங்களை முழுசும் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே இந்த நாளின் ஆராதனையில் என்னுடைய துதிகளை ஏற்றுக்கொண்டீர், பலியை ஏற்றுக்கொண்டீர், என்னுடைய அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொண்டீர் என்ற அந்த நிச்சயத்தோடு நீங்கள் சபையை விட்டு வீட்டுக்கு செல்லும்போது கர்த்தர் அந்த வாரம் முழுவதையும் உங்களுக்கு மகிமையாய் வைப்பார். இதை தான் வேத பகுதி சொல்லுகிறது. தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள்ளுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எங்கள் சபையிலே 5, 7, 9 3 காலையிலே ஆராதனைகள் உண்டு. மாலை 6:30க்கு ஆராதனை உண்டு. வாருங்கள், கர்த்தரை ஆராதிப்போம். சென்னையிலும் சென்னைக்கு சுற்று வட்டாரங்களிலும் இருந்தால் இங்கு வாருங்கள். ட்ரஸ்ட்புரத்தில், கோடம்பாக்கத்தில் எங்கள் சபை இருக்கிறது. வாருங்கள். தூரத்தில் இருப்பீர்களே ஆனால் யூடியூப்பில் கேளுங்க. அங்கே இருக்கிற ஆவிக்குரிய சபைக்கு செல்லுங்கள். ஆராதனையை கர்த்தருக்கு செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து இந்த ஆயத்த நாளிலே உம்முடைய சமூகத்திற்கு ஆயத்தமாகிறோம். நாங்கள் உம்முடைய ஆலயத்திற்கு எங்கள் நடையை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, மூடர் பலியிடுவதைப் போல பலியை மாத்திரம் செலுத்திவிட்டு வருவது அல்ல, செவி கொடுக்க சேர எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் வாயை நாங்கள் காத்துக்கொள்ள, எங்களுடைய அவயவங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும். ஒருவர் கூட இந்த சபை ஆராதனை விட்டுவிடாதபடிக்கு துரிதமாய் நேரத்தோடு வந்து உம்மை ஆராதித்து உம்முடைய ரேமாவை, வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த வாரத்திற்கென்று ஆயத்தப்பட உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தருடைய கரமிருந்து நடத்தட்டும். இந்த வாரம் முழுவதும் எங்களை கிருபையினால், இரக்கத்தினால் நடத்தினீர். கோடி 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 ஸ்தோத்திரம் அப்பா. உங்கள் தயவு தொடர்ந்து எங்களை மூடி நடத்தட்டும். துதிகன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.